بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக நாங்கள் பார்த்து வருகிற ஜும்மா உரையின் தமிழாக்கம் என்கிற தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சென்ற வாரம் புனித மஸ்ஜித் நபுவில் நடைபெற்ற ஹுத்பா உரையின் தமிழாக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஜும்மா உரையை மதிப்புக்குரிய அஷேக் ஹுசைன் இப்னு அப்துல் அசீஸ் ஷேக் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். இதனுடைய தலைப்பாக புனித அல் குர்ஆனில் மகத்துவமிக்க வசனத்தின் நிழலின் கீழ் என்கிற தலைப்பினூடாக ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக மகத்துவமான அல்லாஹுடைய பண்பை தெளிவுபடுத்தியிருக்கிறது என்கிற விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து அவனுக்கு உரிய முறையில் அவனை கண்ணியப்படுத்திய பின்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறது பொழுது தக்வா என்கிற பண்பை மக்களுக்கு உபதேசமாக செய்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த தக்வாவை பொறுத்தமட்டில், இறையச்சத்தை பொறுத்தமட்டில், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வில் சந்தோஷமான காலத்திலும் அதே போல துன்பமான நேரத்திலும் அனைத்து விடயங்களிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை இறைஞ்சக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் என்கிற அந்த தகவலை பதிவு பண்ணி வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வேத வசனங்களுக்கு தக்குவதார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியையும் அடையாளப்படுத்திய பின்னால் இந்த ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கிறார். இந்த ஹுத்பா உரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், சூரத்துல் பக்ராவிலே இடம்பெற்றிருக்கிற 255வது வசனமான ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த வசனம், இது அல்லாஹுடைய தூதர், இது சிறப்பான மகத்துவமான ஒரு வசனமாக அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். இந்த வசனத்தை பொறுத்த மட்டில் இதை மரணம் செய்து இதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சிறப்பு இயல்புகளை ஆக்கியிருக்கிறான். அதே போன்று இந்த குர்ஆனிய வசனத்தை பொறுத்த மட்டில் பல உள்ளடக்கத்தை, பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது என்கிற செய்தியை மக்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை சூரத்துல் பக்ராவுடைய 255வது அந்த வசனத்தை யாரு ஓதுகிறாரோ, மரணம் செய்து அல்லது அதை தொடர்ந்து ஓதுகிறாரோ, அவர் உலகத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அதே நேரத்தில் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருந்தும் தன்னை காத்துள்ளவர்கள் சொல்லி காட்டுகிற பொழுது, உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதர் தூக்கத்துக்கு செல்கிற பொழுது யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, யார் அதை பாராயணம் செய்கிறாரோ, அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அதே போன்று அவருக்கு அதிகாலையில் அவர் கண்விழித்து எழும்புகின்ற வரைக்கும் ஷைத்தான் அவரை நெருங்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இன்னும் ஒரு பிரதான பகுதி என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்துல் குர்சியை யார் ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு கண்ணியத்தை, எந்த அளவுக்கு நன்மையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம்தான். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு கண்ணியமான ஒரு வசனமாக இருக்கிறது, அவ்வளவு பெருமதி மிக்க ஒரு அமலாகவும் இருக்கிறது. இதனை இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆயத்துல் குர்சியை பொறுத்த மட்டில்
உலகத்தில் அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹை ஒருமைப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களையும் இந்த ஆயத்துல் குர்சி உள்ளடக்கி இருக்கிறது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்பையும் அவனுடைய பெயரையும் உள்ளடக்கிய மிக அற்புதமான கருத்துக்களை இந்த ஆயத்துல் குர்சி உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் தான் ஒரு நித்திய ஜீவனாக ஓரிரை கடவுளாக இறைவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா வணக்கத்துக்குரிய நாயனாக இருக்கிறான், அவன்தான் இறைவனாக இருக்கிறான் என்கிற இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உண்மையான இறைவனாக இருக்கிறான். அவனை தாண்டி இறைவன் யாரும் கிடையாது. ஒரு மனிதன் உலகத்தில் வணக்கம் செய்ய வேண்டுமாக இருந்தால், கட்டுப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் தன்னுடைய வணக்கத்தை செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் இந்த பகுதியில் உள்ளடக்கி இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடிய அனைத்து கடவுளும் அனைத்து வழிபாடுகளும் பாத்திலானது, வழிகேடானது, அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநியாயமாகவும் இருக்கிறது என்கிறதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு தஆலா நித்திய ஜீவனாக இருக்கிறான், என்றைக்கும் உலகத்துடைய நிர்ணயங்களை நிலைநாட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஒரு முக்கிய பகுதியாக சொல்லி காட்டியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவை பொறுத்தமட்டில் என்றைக்கும் நிலையான தன்மையோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. என்றைக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் அல்லது உலகமெல்லாம் அழியும், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்கும் நிலையோடு நித்திய ஜீவனாக இருப்பான் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த பகுதியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் வதவக்கல் அலல் ஹய்ய் அல்லதி லா யமூத், மரணிக்காத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய விடயங்களை பொறுப்பு சாட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா மக்களுக்கு கட்டளையாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய நிர்ணயம், உலகத்தை பற்றியான உலகத்துடைய விடயங்களை அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கக்கூடியவனாகவும் அந்த நிர்ணயத்தை செயற்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். படைப்புக்கள் அல்லாஹை விட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புக்களை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறான். உலகத்திலே அவன்தான் இந்த நிர்ணயங்களை நிர்ணயித்து அதை செயற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் இந்த அல்லாஹுடைய நிர்ணயம், அல்லாஹுடைய எந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த ஒன்றும் அல்லாஹுடைய அந்த நிர்ணயத்தை தாண்டி நடைபெறுவதில்லை. அல்லாஹுடைய நிர்ணயத்தின் மூலமாகத்தான் இது நடைபெறுகிறது என்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த பரிபூர்ணத்தன்மை, இந்த நித்திய ஜீவனாக இருக்கிறான், உலகத்திலே இருக்கக்கூடிய நிர்ணயங்களை நிலைநாட்டுகின்றான். இப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லை, எந்த ஒரு சோர்வு கிடையாது, அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது. அதே போல அவனை மிகைக்கக்கூடிய எந்த விதமான தூக்கமும் இறைவனுக்கு இல்லை. அவன்தான் நித்திய ஜீவனாக இருக்கிறான், இந்த உலகத்திலே சோர்வு இல்லாதவனாக இருக்கிறான். அதே போல இந்த உலகத்துடைய நிர்ணயத்தை நிர்ணயிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த விதமான கலைப்போ அல்லது சோர்வோ இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியாக சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை அவன் கையிலே வைத்திருக்கிறான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், உலகத்திலே வானம் அதே போல பூமியுடைய ஆட்சி அதிகாரம், அதனுடைய நிர்ணயம், அதனுடைய படைப்பு, இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவன்தான் இதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இவனுடைய மகத்துவம், இவனுடைய கண்ணியம், இவனுடைய மகிமை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவிற்கு முன்னால் அல்லாஹு தஆலாவுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் பேச முடியாது, யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல் அதிகாரத்தோடு, கண்ணியத்தோடும், பெருமையோடும், மகிமையோடும் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அதனால்தான் இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா முக்கியமான பகுதியாக சொல்கின்றான், மன் தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇத்னிஹி, அல்லாஹுடைய அந்த அனுமதி இல்லாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் பரிந்து பேச முடியாது,
அல்லாஹுக்கு முன்னால் யாருக்கும் பேச முடியாது. இப்படி அதிஆற்றல் உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம எல்லோருக்குமே தெரியும், அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை என்கிற அந்த அமளி துமளி நிறைந்த அந்த மறுமையுடைய நாளில் மக்கள் எல்லாம் விருண்டோடி கொண்டிருப்பார்கள். இப்படியான சூழலில் நபிமார்கள், அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பரிந்து பேசுவார்கள், அவர் மட்டும் ஷஃபாத் செய்வார்கள். இந்த பரிந்துரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹு தாலா அனுமதியும் வழங்கியிருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த செய்தியை, அந்த தகவலை இந்த வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு, அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் மறைந்திருப்பதையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக அறிந்திருக்கிறான். இவனுடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு விடயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும், இல்லாத ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் எப்படி இருக்க வேண்டும், அது உலகத்திலே எதுவாக இருந்தாலும் அது எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா இருப்பதற்கு முன்னால், அது இருக்கிற பொழுது, இருப்பதற்கு பின்னால், அழிந்த பின்னால் இவைகளுடைய நிலைமைகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக முழுமையாக அறிந்திருக்கிறான். அதே போல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றியான பரிபூர்ணமான அறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அதனால்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது, வசிஅ குல்ல ஷைஇன் இல்மா, அல்லாஹுடைய அந்த அறிவு என்பது பரிபூர்ணத்தன்மையோடு இருக்கிறது, பரந்திருக்கிறது, விசாலமான அறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா அதே போலதான் அல்லாஹு தாலாவுடைய இந்த அறிவு என்பது மனிதர்களுடைய அறிவை ஒப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ, எதை அறிவா சொல்லி கொடுத்தானோ, அதை தவிர்த்து அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அதை சொல்லி காட்டுகிற பொழுது, வலா யுஹீத்தூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷஆ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ, எதை தெரிவித்தானோ, அதை தவிர்த்து மக்களுக்கு எதையும் அறிய முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால்தான் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, அல்லாஹ்வே நீ தூய்மையானவனாக இருக்கிறாய், நீ எமக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர்த்து எங்களுக்கு எதையும் அறிய முடியாது. இது மார்க்கத்துடைய விடயமாக இருக்கலாம், உலகத்துடைய விடயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு எதை நாடி இருக்கிறானோ கற்றுக்கொள்ளும்படி, எதை நாடி இருக்கிறானோ அறிந்து கொள்ளும்படி, அதை தவிர்த்து பல விடயங்கள் அறியாமல் இருக்கிறோம், அறியாத பல விடயங்கள் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த பரந்த பிரம்மாண்ட ஆட்சியை பொறுத்த மட்டில் வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹுடைய இந்த ஆட்சி அதிகாரம் என்பது வானம் மற்றும் பூமியில் பரந்திருக்கிறது, விசாலமாக இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வை தோற்கடிப்பதற்கு அல்லது சோர்வடை செய்வதற்கு எதிர்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய நிர்ணயங்களை நிர்ணயித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவனாகவும் அதை மாற்றக்கூடியவனாகவும் நிலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வலா யஊது ஹிஃதுஹுமா, அல்லாஹுடைய நிர்ணயம், அல்லாஹுடைய ஆட்சி, இவைகளே இந்த நிர்ணயம், இதனுடைய செயற்பாடு, இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விற்கு எந்த களைப்பும் இல்லை, அல்லாஹுக்கு எந்த சோர்வும் இல்லை. பரிபூர்ணமான ஆற்றலோடும் அல்லாஹு தஆலா இதனை பரிமாறிக்கிறான், இதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யும்சிகு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா, இந்த உலகம், இந்த வானம், பூமி அழிவதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறான், அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை பார்க்க உயர்ந்தவனாக இருக்கிறான், தேவையற்றவனாக இருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவன் இந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹு தஆலா உயர்ந்தவனாகவும்
மகத்துவமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தை, இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிற பொழுதோ இந்த தகவலை மக்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை பார்க்க உயர்ந்தனாக இருக்கிறான். உலகத்திலே அவனுக்கு அடிபணிந்து அவனுக்கு கீழால் தான் பலமான விடயங்கள், பலவீனமான விடயங்கள் அனைத்துமே அவனுடைய ஆட்சி அதிகாரம் அதுக்கு கீழால் தான் இருக்கிறது. வஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹு தஆலா பெருமைக்குரியவனாகவும் உயர்வனாகவும் இருக்கிறான். வஹுவல் காஹிரு ஃபௌகல் இபாத், அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய தன்மையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே இருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த பெருமை என்பது அல்லது கண்ணியம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. யார் இந்த பெருமையிலும் கண்ணியத்திலும் அல்லாஹுவோடு போட்டி போடுகிறாரோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிக்கிறான் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழ்கிற பொழுது எதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும். அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளையும் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாகவும் அவருடைய தடைகளை தவிர்த்து நடக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முதலாவது குத்பா உரையை முடிவு செய்து இரண்டாவது குத்பா உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லி இரண்டாவது குத்பா உரையை ஆரம்பம் செய்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டாவது குத்பா உரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த குர்ஆனும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனைகள், அவுராத், அதே போல திக்ர், இவைகளை பாதுகாக்க வேண்டும். தொடராக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். இதை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை இரவிலும் பகலிலும் எந்த நேரத்தில் அதை ஓத வேண்டுமோ அந்த திக்ரையும் அவுராதையும் அதை அந்த நேரத்தில் ஓதக்கூடிய மக்களாக நம்ம எல்லோருமே மாற வேண்டும். இந்த திக்ர், இந்த அவுராது, இவைகளை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா பல நன்மைகளையும் பல நல்லறங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். இவைதான் ஒரு முஃமின்களுக்கு பாதுகாப்பாக, இவைதான் ஒரு முஃமினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. எனவே திக்ர், அவுராதுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற செய்தியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்ற வேண்டும். ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்கிற செய்தியோடும் இந்த உலகத்தில் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழக்கூடிய மக்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி ஒரு பரிபூர்ணமான தன்மையோடு வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரிகளை அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நல்ல விடயங்களின் பக்கம் அல்லாஹு தஆலா வழிகாட்ட வேண்டும் என்கிற செய்தியோடும் இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறார். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.